ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாஸ்தா செய்கிறதுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ ஆனியன் கட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்தா தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெண்ணை யூஸ் பாஸ்தா பண்ணியிருக்கேன். பெண்ணை பாஸ்தா இதுக்கு பேர். இது வந்து கோதுமையில் ஹோல் வீட் செஞ்சது. பாஸ்தா, மைதா அப்புறம் கிடையாது. கேப்சிகம் பீன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க குக்கரில். ஆயில் ஊற்றிக்கோங்க. எனக்கு ஈஸி மெத்தடில் நான் செஞ்சுட்ருக்கேன். கரம் மசாலா, பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆனியன் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பிரியாணி செய்கிற மாதிரியே தான், எல்லாம் கொஞ்சம் அப்படி ஸ்மாஷ் ஆகணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கேரட்டும் இன்னும் போட்டிங்கன்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த பாஸ்தாவையும் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட்டில் இதோட பாஸ்தா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரெண்டு பேர் அளவுக்கு இது பத்தும். இது வந்து ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க.